சமீபத்தில் பைஸ்ன்ற படத்தை பார்த்தோம். ஆனால் நம்ம அதை ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கையில் அதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி வரலாற்றில் சில பதிவுகள் அதில் இல்லாமல் இருக்குது. ஒரு சார்பாக அவருடைய பார்வை இருக்கிற மாதிரி தோணுது. அது அவருடைய வழி, அதை வெளிப்படுத்துகிறாரு, அவரோட உரிமையை நம்ம எடுத்துக்கிறலாம். ஆனால் பொது வெளியில் நிச்சயமாக விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மணத்தி கணேசன் அவர்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து சூழலில் ரொம்ப அந்த கபடி மேலே உள்ள ஆர்வத்தில் அவர் கடைசி வரைக்கும் முன்னேறி நம்ம ஏஷியன் கேம்ஸ் வரைக்கும் போயிருக்காரு. நமக்கெல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பெருமை தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த விளாண்டு அந்த 1994 ஏஷியன் கேம்ஸில் அவர் கூட அங்கே இருக்காங்க. பாஸ்கரன் அப்படின்றவரும் இருக்கிறாரு, ராஜரத்னம் அப்படின்றவரும் இருக்கிறார். இப்போ 3 பேருமே இருந்திருக்கிறாங்க. ஆனால் படத்தில் பார்க்கையில் அந்த மற்ற 2 பேரை பற்றி அதில் ஒன்றும் பெருசாக வரலை. ஒருத்தரை மட்டுமே சார்ந்து அந்த ஹீரோவை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவங்க டீச்சர் ஒருத்தர் இவர்கிட்ட இருக்க கபடி ஆர்வத்தை பார்த்து அவரை அதில் ஊக்குவித்த ஒருத்தரை நம்ம காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்கையில் மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய அந்த சன் பேப்பர் மில்ஸோடைய கபடி அணி அதோட பயிற்சியாளராக கிறிஸ்டோபர் ராஜன் அப்படின்ற ஒரு ஐயா இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட இப்போ சமீபத்தில் தான் ஜூலை மாதம் தான் காலமானாங்க. அவங்க பயிற்சியாளராக எல்லாருக்கும் ஒரு காட்ஃபாதராக இருந்து எங்கெல்லாம் அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த கபடி ஆர்வமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை தேடி பிடிச்சி அவங்களை ஊக்குவித்து வந்திருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் இந்த 3 பேருமே அவர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள். இவங்க இந்த நிலையை அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. பல இடத்துல போய் போராடி அந்த அந்த சான்ஸை பெற்றுக் கொடுத்தது ஐயா கிறிஸ்டோபர் ராஜன் அவர்கள் தான். அவரை பற்றிய பதிவும் அதில் இல்லை. சிவந்தி ஆதித்தனார் ஐயா பற்றிய பதிவும் அதில் இல்லை. அப்போ இது ஒரு சார்பாக இருக்கிறதா தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். இன்னும் அது பார்த்திங்கன்னா, இப்போ அவரோட பழைய படங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம அருமையான படங்களை தந்தவர். ஆமாம், மலை, கர்ணன், மாமன்னன் எல்லாமே கொடுத்துருக்குறார். பரியேறும் பெருமாள் அவரோட முதல் படம். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட மாரி செல்வராஜ். ஆனால் இப்போ அதை பார்த்திங்கன்னா, மலை படம் முடிஞ்ச உடனே கடைசியில் சீன்லாம் காமிப்பார். பல இதுக்கு காட்சிகள் வாழை 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 படத்தில் அவர் அந்த காட்சிகள்லாம் எடுத்து காமிப்பார். இதில் அப்படி ஒன்றும் இல்லை. காமித்திருந்தால் என்ன காமித்திருக்க முடியும் இல்லைன்னா, அர்ஜுன விருது வாங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் கணேசன் சார் வாங்குறதா காமிக்கிறாங்க. படத்தில் கிட்டான்ற ஒரு பெயர் மாற்றம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் 94 ஏடிஎம்கே ஆட்சி குறிச்சி அம்மா அவர்களில் தான் அப்போ சிஎம்மாக இருக்கிறாங்க. 94 தான் ஏஷியன் கேம்ஸில் போய் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார் மணத்தி கணேசன் அவர்கள். 93 அவருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை தர்றாங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் தர்றாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊதிய உயர்வு அவருக்கு எதிர்பார்க்குற நேரத்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக டிஎன்இபியில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆமாம், அப்புறம் அதுக்கு 94 ஏஷியன் கேம்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 3 தமிழர்கள் அந்த டீமில் இருந்ததுன்றது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அது வந்த உடனே அதில் வெற்றி பெற்று வந்த உடனே அவங்களுக்கு ₹1 லட்ச கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க சென்னையில் அவங்களுக்கு. அந்த மாதிரி புரட்சி அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் விளையாட்டு வீரர்களை தமிழக அரசு ஊக்குவித்திருக்கிறது. அதுக்கான அந்த காட்சிகளை கொஞ்சம் கடைசி அமைத்திருந்தால் மக்களுக்கு உண்மையான ஒரு வரலாறு போய் சென்றிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னும் பார்த்தா அவர் மணத்தி கணேசன் அவர்கள் கூட பல்வேறு பேட்டிகள் இப்போ பார்க்குறோம். எல்லாத்துலையும் என்ன சொல்கிறாரு, விளையாட்டு வீரர்களை ஆர்வப்படுத்துறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஆனால் இதுகள் கம்மியாக இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு குறையை சொல்கிறார். கடந்த ஆட்சியில் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் விளையாட்டு வீரர்களுக்கான அரசு வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு கொண்டு ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய மாபெரும் திட்டம். அது அவங்களை ஊக்குவிக்கிற திட்டம். அதனால் இதில் இப்போ பெரும் பங்கு விளையாட்டு வீரர்களுக்கான அந்த விஷயங்களை செய்ததில் அதிமுகவோட பதிவுகள் நிறைய இருக்கிறது. நம்ம புரட்சி அம்மாவிலேருந்து புரட்சி தமிழ் எடப்பாடியார் வரைக்கும். அப்போ இவருக்கு நடுநிலையாக ஒரு சினிமா டைரக்டராக மட்டும் இருந்து இவர் காமிச்சிருந்தால் இந்த விளையாட்டை காமிக்கணும், அதில் வெற்றி பெற்ற வீரர்கள் வரணும். அப்போ அந்த நேரத்திலே கூடவே இருந்த 2 தமிழ் வீரர்களும் அந்த படத்தில் அந்த காட்சிகள் அவங்களையும் விலக்கி இருந்திருக்கணும். படம் முடியும் பொழுதும் அந்த நேரத்தில் தமிழக அரசு எப்படி கௌரவித்தது? ஏன்னா அர்ஜுன விருது கிடைச்ச ஒருத்தர் தமிழ்நாடு அரசு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களை எப்படி கௌரவித்தார்கள் தமிழக அரசுன்னு அவரை பார்த்துருக்கணும். அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறது. அப்போ மாரி செல்வராஜ் மேலே ஒரு இன்னொரு சாயம் இருக்கிறது அப்படின்றது நிச்சயம் ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த உண்மை தெரியணும். இது நிறைய பேருக்கு விமர்சனமாக நிறைய இப்போ பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புகைப்படங்களே வெளியிடுறாங்க. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது.
அப்போ வந்து இப்போ அந்த 3 பேரும் நிற்கிறாங்க. அம்மா அவங்க வந்து அந்த கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அவங்க கார்னர் பண்ணும் பொழுது அந்த புகைப்படம் வருகிறது. கிறிஸ்டபர் ராஜன் சார் அவருடைய புகைப்படம் வருகிறது. அவர் குடும்பத்தை சார்ந்தவங்களே அதை பற்றி எழுதுகிறாங்க. அவங்க திரும்பவும் நாங்கள் வந்து அந்த கபடியை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி திரும்ப அந்த டீமை நாங்கள் உருவாக்க போகிறோம். இது மாதிரி நிறைய கபடி பிளேயர்ஸை நாங்கள் உருவாக்கி தர போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அந்த படம் வந்து வெற்றி படம் தான். அவர் எடுத்த விதம் அவர் எல்லாம் ரைட்டு. ஆனால் அவருக்கு சொல்லும் பொழுது வரலாற்று பதிவுகளை கொஞ்சம் மறைச்சு சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.